ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா? அதனால் நம்ம சேனலில் இனி தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வைக்கக்கூடிய பலகார ரெசிபீஸ் தான் வரப்போகுது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் வச்சு தான் நான் முதல் ஸ்வீட் பலகாரம் செய்ய போகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, இல்லை முதல் தடவை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இது, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இந்த அவலில் நிறைய நெல் இருக்குங்க. அதனால் 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், சூப்பராக ஊறி வந்துடும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த அவல் சாஃப்டாகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவலை அந்த தண்ணியோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஏலக்காய். அடுத்தது பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3 பழம் நான் எடுத்திருக்கேன். சின்ன பழமாக இருக்கிறதுனால 3 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இல்லாட்டா மைதா மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணும்போது அரிசி மாவே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. 1 கப்பு அவலுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முறை அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்ம பழமும் போட்டிருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கும் போது வந்துடும். நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கைப்படாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பொங்கி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், நல்லா பொங்கி ஒன்றோட ஒன்று எல்லாம் செட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். ஒரு 2-3 வாட்டி நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக உங்களுக்கு அப்பம் கிடைக்கும். நெய் கொஞ்சமாக தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பணியாரம் சுடுறது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதில் சுடுங்க. இல்லைனா எண்ணெயிலையோ நெய்லேயோ கூட நம்ம இதை பொரிச்சும் எடுக்கலாம். நான் இப்போ பணியாரக்குழி இருக்கிறதுனால அதுலேயே நான் சுட்டு எடுக்க போகிறேன். வெறுமனே அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம செய்யலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுங்கிறதுனால நம்ம வந்து அதில் அவலும் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த அவல் வந்து ரொம்ப மையாவும் அரைஞ்சிருக்காது. அதனால் நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து திருப்பி போட போகிறேன். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இது சாப்பிட ரொம்ப அருமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக அப்போ மைதா மாவுலேயோ கோதுமை மாவுலேயோ இல்லை அரிசி மாவுலேயோ செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அவல் போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து பழம் போட்டிருக்கிறதுனால சோடா உப்பு, இந்த சமையல் சோடா இருக்கு இல்லையா, ரொம்ப கம்மி அளவுக்கு சேர்த்தாலே போதும். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம சுட்டு முடித்ததும் கொஞ்சம் நெய் தடவைக்க போகிறோம். இந்த மாதிரி கம்மியாக நம்ம நெய் ஊற்றி பணியாரம் சுடுறதுனால ஒவ்வொரு செட்டு சுட்டு முடித்த உடனே அந்த பணியாரத்துக்கு மேலே இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி விட்டுறணும். நல்லா வாசமாக இருக்கும். அந்த அப்பம் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம நெய்யை இந்த மாதிரி நம்ம வந்து தடவி விட்டுறணும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல நெய் மணத்தோடு நல்லா இருக்குங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் அப்பத்தை செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண நாட்களில் கூட இந்த அவல் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.